श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பிரபா கேள்வியில் ஆரம்பிப்போம். சரி சார். பிரமேயம் பொருள்னு சொல்கிறோம், அப்பிரமேயம்னா அது பொருள் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ ஆத்மாவை வஸ்து தந்திரம்னு சொல்கிறோம். அப்போ வஸ்துன்னா பொருள் தானே. இது புருஷ தந்திரம், செயல் பண்ணுற கர்மம் புருஷ தந்திரம். இந்த வஸ்துன்னு சொல்கிறோம், அப்பிரமேயம்னு சொல்கிறோம். ஏன்? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஷ்ணுவுக்கு ஒரு பெயர் அப்பிரமேயம். இருக்கிற பொருள் தானே. அப்போ இருக்கிற பொருள் தானே வஸ்து என்ற ஒரு தன்மை இருக்கும். அப்போ வஸ்துன்றது ஒரே பொருள் தான், பிரம்மன் தான் வஸ்து, மீதி எல்லாமே அவஸ்து. அப்படி இருக்கும்போது வஸ்துவாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஏன் அப்பிரமேயம்னு பேர் வைக்கணும்? பிரமேயம்னு பேர் வச்சிருக்கலாம்ல. நல்லா இருக்கிற பொருள் தானே நம்ம பிரமேயங்கிறோம். அந்த சொல்லு தான் அந்த கேள்வி. பிரமேயங்கிற வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்குவோம். மானம் அப்படின்னா அறிதல், அளத்தல் அப்படின்னு அர்த்தம். அறிதலும் அளத்தலும் ஒன்று தான். நம்ம அறிவினால எல்லாத்தையும் அளந்துக்கிறோம். நம்ம அறியாமல் ஒரு அளவு நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அளவுங்கிறது இப்போ தண்ணியை பார்த்த உடனே இது மண் இல்லை அப்படின்னு ஒரு அளவு வந்துடுது. அறிவு எப்பவுமே அளவுடையதை தான் அறிகிறது. அப்போ மானம்னா அளவு, பிரமாணம்ன்றது அளவை அறிதல், அறிவதற்குண்டான சாதனம். பிரமாதா அப்படிங்கிறவன் அறிபவன். இந்த மானம் எதை அழகுதுன்னா பிரமேயத்தை அழகுது. இது பிரமேயம், தண்ணீர் பாட்டில். நான் இதை அறிவதால் நான் பிரமாதா. எனக்கு இது பாட்டில் என்ன, இந்த பிரமாதாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் இல்லையா? அது கண் தான் எனக்கு இது அளந்து கொடுக்கறதுனால கண் பிரமாணம். இப்போ கண் பிரமாணம் இல்லைன்னா இந்த பாட்டில் எனக்கு இல்லை. ஆனால் தொற்ற பிரமாணம் இருக்கு இல்லையா, ஸ்பரிசம், அதனால் இது இருக்குது. ஏதோ ஒரு பிரமாணத்தினால நாம் அறிகிறோம். எதெல்லாம் பிரமாணத்தில் அறிகிறோமோ அது பேர் பிரமேயம். பிரமாணத்தால் அறியப்படுவதெல்லாம் பிரமேயம். இப்போ கடவுள் பிரமாணத்தால் அறியக்கூடியவரா, ஆத்மா பிரமாணத்தால் அறியக்கூடியதா அப்படின்னா எந்த பிரமாணத்தால் அப்படின்னு வருது. சரி, பிரமாணத்தால் அறியக்கூடியதுன்னா இது மாதிரி எதிரிட்டு ஒரு பொருளாக இருக்கணும் கடவுள். பிரமாணத்தால் அறியக்கூடியதுன்னா ஆத்மாவும் இது மாதிரி எதிரில் ஒரு பொருளாக இருக்கணும். அப்போ தான் அது வஸ்துன்னு பேர். அப்போ ஆத்மா ஒரு வேளை என்னால் அறியப்படுவதாக இருந்ததுன்னா அது ஜடமாயிடும் இல்லை. அதனால் அது ஜடப்பொருளை நான் வச்சிருக்க முடியாது. அப்புறம் எப்படி தான் நான் ஆத்மாவை அறிகிறேன்? ஒரு பிரமேயமாக வைத்து அறியாமல், பிரமாணத்தின் துணையும் இல்லாமல் நான் இருப்பது எப்படி அறிகிறேன்? நான் இருக்கிறேன் அப்படின்னு பிரபா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உணர்ந்து பார்க்கட்டும். தான் இருப்பதை யார் அறிந்தது? தானே அறிந்தேன். தான் இருப்பதை
தான் அறிகிறோம். எதை கொண்டு அறிந்தோம்? தன்னை கொண்டு அறிந்தோம். அப்போ 3 பொருள் இருக்குதா? பிரமாணம், பிரமேயம், பிரமாதா இருக்குதா? தன்னை கொண்டு தானே அறிகிறான். இப்போ அறிபவனும் அவனே, அறியப்படும் பொருளும் அவனே, அறிவதற்கு பிரமாணமும் அவனே. அதனால அவன் மற்ற பொருளெல்லாம் பிரமாணத்தினால் பிரமேயமாக அறியப்படுகிறது. ஆனால் தன்னை அவன் எந்த பிரமாணம் இல்லாமல், பிரமாணம் கண்ணு மூக்கு கண் வச்சு நம்ம பார்த்தோம், நான் இருக்கிறேங்கிறத சப்தத்தால் உணர்ந்தோமா, கண்ணால் பார்த்தோமா, தொட்டு பார்த்தோமா? தன்னை கொண்டு தானாக அறிகிறான். அப்போ 3 பொருள் இல்லைங்க, ஆனால் ஒரு பொருள் இருக்குது, அது சூன்யமாக இருக்க முடியாது. அப்போ அறிவு பொருள் இருக்கிறது. அந்த அறிவு பொருள் இன்னொன்றால் அறியப்படும் பொருள் ஆயிடுச்சுன்னா பிரமேயம் ஆயிடும். அந்த அர்த்தத்தில் அது அப்பிரமேயம்னு சொல்லப்படுது. அது எதிரிட்டு அறியக்கூடாதது, எதிரிட்டு அறிய வேண்டியதில்லை. இதெல்லாம் எதிரிட்டு அறிகிறோம். இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும், என் உடம்பை கூட எதிரிட்டு அறிகிறேன். இப்படி பார்க்குறேன், என் உடம்பை எதிரிட்டு அறிகிறேன். என்னை நான் எதிரிட்டு அறிந்தால் அறிபவன் ஒருத்தன், எதிரிட்டு அறியும் ஒரு 2 பேர் ஆயிடுவாங்க. அப்போ நான் என்னை எதிரிட்டு அறிவதில்லை, நான் சாக்ஷாத் அபரோக்ஷமாக, எதிரிட்டு அறிவதெல்லாமல் பரோட்சமாயிடுது. எனக்கு வெளியே இருக்கிற பொருளை பார்க்குறேன், ஆனால் என்னை என்னாலே அறிவதனால எனக்கு அது இன்னொரு பிரமேயம் அல்ல, அது அப்பிரமேயம். அப்படின்னா அப்பிரமேயங்கிற வார்த்தை மட்டும் சொல்லவே கூடாது, சொப்பிரகாசம்னு சேர்த்து சொல்லணும். அதனால் அப்பிரமேயம்னு சொல்லிட்டு அடுத்த வழியில் அது சூன்யன் வந்துடும் பாருங்க. அதனால் ஸ்வப்பிரகாசம், தன்னையே தான் அறிகிறது, தன்னை கொண்டு. அதனால் அப்பிரமேயங்கிறது கரெக்டான பேர். ஆனால் சொப்பிரகாசம் சேர்த்துக்கணும், இல்லைன்னா அப்பிரமேயம் சூன்யமாயிடும். மற்ற கேள்விக்கெல்லாம் போகலாம். அந்த பாயிண்டர் கொடுப்பீங்களே, பிரம்மாஸ்திரம் அணுகுண்டு உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. சமம். இப்போ அணுகுண்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். 40 வாக்கில் நம்ம பயன்படுத்தின ஜப்பான் மீது ஏவப்பட்ட அமெரிக்க அணுகுண்டுகளெல்லாம் 2 அணுகுண்டை டெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு நகரத்தை தான் அழிச்சுது. அது ஃபிஷன் பாம். ஒரு பொருளை உடைச்சாக்கா வருகின்ற சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபியூஷன் பாம்னு ஒன்று, பொருளை சேர்க்கும்போது சக்தி வரும். அது இன்னும் பயங்கரமான அளவு சக்தி உடையது. உடைச்சா கிடைக்கும் போது உதறி ஹைட்ரஜனை சேர்த்தால் கிடைக்கின்ற சக்தி அதிகம். அதனால் ஹைட்ரஜன் பாம், இது வரைக்கும் யாரும் ஹைட்ரஜன் பாமை எந்த இடத்துல வெளியே டெஸ்ட் பண்ணல, தியரட்டிக்கலாக இருக்குது. அப்போ ஹைட்ரஜனை நசுக்கணும், அப்போ தான் அணுகள் ஒன்று சேரும். அணுக்கள் எப்பவுமே ஒன்று சேரவே சேராது, ஒன்று ஜாயின் ஆகும். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட ஒரு பாண்டேஜ் வச்சு ஊக்கு போட்டு இருக்குமே தவிர 2 பொருளை ஒன்றா சேர்க்க முடியாது. இப்போ சேர்த்தோம்னா அது 3வது பொருள் ஆகிடும். 2 ஹைட்ரஜனை சேர்த்தோன்னா ஹீலியம் ஆகிடும். அது சேர்க்க முடியாத அளவுக்கு எலக்ட்ரான்னு ஒரு ஷெல் இருக்கு இல்லையா, அது ப்ரிவென்ட் பண்ணும். எலக்ட்ரான் ஒன்று உதறி தள்ளும், அப்புறம் இன்னொரு புரோட்டானை உதறி தள்ளும். அப்போ அதை உதறி தள்ளுறதை விட அதிகமான அழுத்தத்தில் சேர்த்தா அது ஒட்டிக்கும். அது நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறோம். அந்த சமயத்தில் அபரிமிதமான சக்தி வருது அப்படின்னு தியரிட்டிக்கலாக கால்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ ஹைட்ரஜனை நசுக்கணும்னா லிக்யூட் ஆகும். லிக்யூட் ஆகிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஹைட்ரஜன் அணு அதனுடைய புரோட்டான்கிற நியூக்ளியஸும் இன்னொரு நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ் ஆகிடணும். அது முடியுமா அப்படின்னா, அதுக்கு முடியணும்னா பிரம்மாண்டமான அழுத்தத்தை கொடுக்கணும். அதுக்கு ஃபியூஷன்றதுக்கு மேலே ஃபிஷன் எனர்ஜி பயன்படுத்துகிறாங்க. பழைய டைப்பு பாம்லேயே ஹைட்ரஜன் உள்ளே வச்சு அதை சேர்க்கும் பொழுது பழைய டைப் பாம் கொடுக்குற அழுத்தத்தினால இது சேர்ந்து புது டைப் பாம் ஆகும். அப்போ டபுள் பாம் அது. இது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். இது பேர் அஸ்திரம். சஸ்திரம்னா கையிலே வச்சுட்டு சண்டை போடுறது. கத்தி, சுத்தி, அப்புறம் கதை, அதெல்லாம் சஸ்திரம். அஸ்திரம்னா நம்ம இங்கே இருப்போம், ஆனால் ஆயுதம் பறந்து போகும். துப்பாக்கி குண்டு மாதிரி, வில்லு மாதிரி, அது அணுகுண்டு மாதிரி.
அதனால் அந்த காலத்துலேயும் அஸ்திரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அது போரில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒற்றுமையினால் இந்த இருக்க அணுகுண்டும் அந்த அஸ்திரமும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ப்ரொஜெக்டைல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி சொன்னாதான் ஜனங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக கதை கேட்பாங்க. அப்பேற்பட்ட சேனையை வந்து சும்மா ஒரு அம்பு போட்டு அம்பு மாறியை விட்டு அப்படின்னு சொல்லுவார். ராமர் வந்து ஒரு அம்பு விட்டார்னா அது அப்படியே 100 ஆகி அப்படி அது வந்து பார்த்தா இந்த ஃபிஷன் பாம் மாதிரி இருக்குது, நியூக்ளியர் ஃபிஷன் மாதிரி. அதுக்கும் அந்த மாதிரி படம்லாம் வரைகிறாங்க. ஒரு அம்பு 10 ஆகி 10 ஒன்று 10 ஆகி வரும்போது அது லாகரிதமிக் ஸ்கேலில் பில்டப் ஆகுது. இதை வந்து அணுகுண்டு வெடிக்கும் பொழுதும் ஒரு யுரேனியம் ஆட்டம் ஸ்பிளிட் ஆகும்போது அதுலேருந்து 3 நியூட்ரான்ஸ் வெளியே வந்து அது மற்ற யுரேனியத்தை 3 உடைக்கும் போது அதுலேருந்து ஒன்றுல 3 வந்து அப்போ வந்து திரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாகரிதமிக் ஸ்கேலில் வரும்பொழுது எனர்ஜி வர்றதுனால யாரோ புத்திசாலிகள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அறிவை அப்படியே பயன்படுத்தி அந்த காலத்து ராமருடைய அஸ்திரங்களும் இந்த காலத்து அணுகுண்டும் இதே மாதிரி வந்து செயின் ரியாக்ஷனில் போகுது அப்படின்னு லாகரிதமிக் ஸ்கேலில் அது பெரியது அப்படின்னு சொல்லி ஈக்குவென்ட் பண்ணதுனால இந்த எல்லா பிரச்சனையும் வருதுங்க. தயவுசெய்து கதையாகவே பாருங்கள். இன்றைக்கி செய்கிற அணுகுண்டும் தான் உண்மையை தவிர அந்த காலத்தில் ராமர் பயன்படுத்துறதோ அல்லது முருகர் வந்து சூரபத்மனை கொல்றதுக்கோ இதெல்லாம் சுவாரஸ்யம் கொடுக்கறதுக்காக. அன்றைக்கி எல்லாம் ஒரு கற்பனையில் அது ஒரு ஆயுதம் இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ கிருஷ்ணர் கையிலையும் ஒரு தட்டு இருக்குது, அது சுற்றி வந்து அடிச்சுட்டு வந்து நிஞ்சா மாதிரி அவர் கையில் பத்திரமா வந்து சேர்ந்துடும். நம்ம விட அதிகமான சக்தி அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் வந்து குழந்தைக்கு கதை சொல்லுவாங்க தவிர அதெல்லாம் நிஜம், அது சயின்ஸ் அப்படின்னு யாரும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அப்படி சொல்லிட்டோம்னு சொன்ன வச்சுங்க, நம்முடைய பாரத நாட்டுக்கே அது வந்து அவமானம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். உண்மையான மகாபாரதனுடைய பெருமை அங்கே இல்லை, அஸ்திரத்தில் கிடையாது. அதோடைய தத்துவத்துக்கு தான் நம்ம போகணும். அதில் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம முக்கியமே தவிர அதில் பயன்படுத்துறது உண்மையான கத்தி தானா, அது வந்து இந்த உலோகமா, பாரத நாட்டில் பயன்படுத்தப்பட்ட கிரீடங்களும் பக்கத்தில் இருக்கிற அந்த கவசங்களும் வந்து எதனால் இப்போ இருக்கிற கெல்வார்ன்றது கெவுலார் மாதிரி வந்து ஸ்ட்ராங் மெட்டலா அப்படின்லாம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் இப்போ எல்லாம் செய்யக்கூடாதுங்க. என்னவோ பாரத நாட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அன்சைன்டிஃபிக்காக தே ஆர் ட்ரைங் டு மேக் சயின்ஸ் அவுட் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ். அதை அப்படியே விட்டுடுவோம். நம்ம தத்துவத்துக்காக சொல்லப்பட்ட கதை தத்துவத்தை விட்டுட்டு புண்ணாக்க பிடிச்சிக்கிறாமா, எண்ணெய்க்கு ஆட்டிட்டு எண்ணெயை கொட்டிட்டு அப்புறம் பின்னாக்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அது மாதிரி அது இப்போ தேவையில்லாத ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க. ஆனால் செய்துட்டு போட்டோம். அதன் மூலம் நம்ம பாரத நாட்டு வந்து தூக்கி பிடிப்போம். அந்த காலத்தில் நாங்கள் ஏரோப்ளைன் விட்டோம், புஷ்ப விமானம் வந்து, இதனால் எனக்கு என்ன யூஸு, யாருக்கு என்ன யூஸு? நீயாக பார்ப்ப உங்ககிட்ட அந்த அறிவு இருந்ததுன்னா அப்போ அவன் வந்து ரைட் சகோதரர் தானே வானத்தில் பறந்தான். திப்பு சுல்தான் தானே ராக்கெட் விட்டான் போர்க்களத்தில். உங்ககிட்ட எல்லாம் அறிவு இருக்குதுங்கிறீங்களே. இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த அறிவெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. அதனால் இந்த பாரதத்துக்கு சிறப்பே கிடையாது. உண்மையான பாரத சிறப்பு அந்த கதைகள் மூலம் சொல்ல வந்த தத்துவங்களும் தர்மங்களும் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம நண்பர் கேட்டது கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அப்படின்னா அந்த அழிவுக்கு பயன்படுத்தினாரா அந்த அஸ்திரம் பேர் என்ன? பிரம்மாஸ்திரம், இன்னொன்று பாசுபதாஸ்திரம். மீதெல்லாம் பார்த்தா வாயுவை பிடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று அக்னி கொட்டுற மாதிரி இருக்கும், இன்னொன்று மழை பெய்கிற மாதிரி இருக்கும். பஞ்சபூதங்களை அந்த அஸ்திரமாக பயன்படுத்திருக்காங்க. அப்போ என்ன இது சொல்ல வருதுன்னா, ஒரு அத்வைத வேதாந்திகிட்ட வந்து இந்த கதையை கேட்ட பிறகு, தங்கம் இப்படி புரிஞ்சிக்க, ராவணனுக்கு 10 தலை இருக்க முடியுமா? அது எப்படிப்பா நியாயம்? ஒரு கழுத்தில் 10 தலையை எங்கே வைக்க முடியும்? சைட் வேஸில் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்படியே அவன் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு அது தலையெல்லாம் ஆட்ட முடியாமல் கஷ்டப்படுறான். அப்போ அந்த கை இந்த கை சின்ன கை வச்சுட்டு 10வது இந்த அப்புறம் பேலன்ஸ் கூட ஆகாது. 11ன்னா பரவாயில்ல, சென்டரில் ஒன்று இருக்குது, இந்த சைடு 5 இந்த சைடு வச்சுக்கலாம். 10 வச்சிட்டோம்னா இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 5 வந்துடும். எந்த தலையை சென்டரில் கழுத்தில் வைக்கிறது? இதெல்லாம் எனக்கே பிரச்சனையாக தான் இருந்தது. அப்புறம் அந்த அட்டையில் வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் 4 தலை, இவன் தலையை சேர்த்து இந்த பக்கம் 5 தலை, அது பேலன்ஸ் ஆக மாட்டேன், இப்படியே சாஞ்சி வெயிட்டில். அப்புறம் எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுக்கணும்.
இதெல்லாம் நடக்காது. 10 தலைங்கிறது என்னன்னா, சாதாரண மனுஷனுக்கு ஒரு அகம்பாவம் இருக்குது, அவனுக்கு 10 அகம்பாவம், 10 மடங்கு அதிகம் அகம்பாவம் உடையவன். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒவ்வொரு அகம்பாவம் கிட்டது, அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து. அவன் பெரிய சிவபக்தன், பெரிய வீணை வாசிகன், அப்புறம் அதில் இசைக்கலைஞன், அப்புறம் போர் வீரன், ராஜதந்திரி, அழகுணர்ச்சி உடையவன் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு 10 விதமான கர்வங்கள் இருக்குது. அது அத்தனை ஒரு அகங்காரம்னு சொல்கிறேன். அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு என்னங்க அஸ்திரம்? பிரம்மாஸ்திரம் தானே. பிரம்மஞானம் ஒன்று தானே நம்ம அகங்காரத்தை அழிக்கிறது. அகங்காரமாக இருக்கிறது பிரம்மம் தானே. ஆத்மா தானே அகங்காரமாக இங்கே வேஷம் போட்டுட்டு இருக்குது. எத்தனை அகங்காரம் தானே. ஒரு பிரம்மாஸ்திரம் போதும் இல்லையா? அவன் 10 தலையில 10 அகங்காரம் இருக்கிறான். ஒன்று அழிச்சா எல்லாம், ஒரு கல்லில் 10 காக்காயும் ஓடிடும். அப்போ ராமர் எவ்வளோ பேர் கருணையாக இருந்தாக்கா, அந்த பகைவனுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் சினிமா கதையில் அப்படியே காட்டுறாங்க, தலையெல்லாம் ஒன்று ஒன்றா வெட்டி வெட்டி போடும்போது தலை முளைச்சிக்கிட்டே இருக்கும். இன்று போய் நாளை வா அப்படின்னு அமுச்சுடுவார். அப்புறம் அவன் வெக்கப்பட்டு வரான், இப்படி சொல்லிட்டானே என்ன, ஒரு சாதாரண மனுஷன் இப்படி சொல்லிட்டானே, இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டானே, எப்பேற்பட்ட வீரன் அப்படின்னு அவமானப்படுறான். அப்போ அகங்காரம்லாம் அழியுது. அவர் கொல்லலை, அகங்காரத்தை அழிக்கிறார். உன்னுடைய பொருளெல்லாம் உனக்கு உதவியே செய்யாதுடா, நீ உன்னுடைய திறமையும் அழகும் உன் அகங்காரம். இப்போ கடைசியில் என்ன ஆச்சு? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பெரிய ராஜாவை போயிட்டு வா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அதை விட அவமானம் இல்லை. இந்த பாட்டு கேட்டுருக்கீங்களா? இன்று போய் நாளை வா என ஒரு மனிதன் கேட்க முடியுமா? என்னை இப்படி போர்க்களத்தில் எப்படி போய் தப்பிச்சு படிச்சுட்டு போயிட்டு வாடா, நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு மன்னிச்சு விடுறானே. நான் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கிறவல்ல இவனை, ராமனை. ஒரு சாதாரண மனுஷன் என்ன போயிட்டு வான்னு சொல்கிறானே அப்படின்னு அகங்காரம் அழிஞ்சிடுச்சு. மறுநாள் வந்தவுடனே பிரம்ம ஞானத்தை சொல்லித்தரார். அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறார். அது பேர் தான் பிரம்மாஸ்திரம். அப்படி சொன்னால் ஜனங்களுக்கு புரியாது. என்னடா ராமர் வீரன்னு சொன்னாக்கா கதை சொல்லிவிட்டு அப்புறம் அவனை நல்லவன் ஆக்கிட்டு போயிட்டாரே, அவர் ரத்த குருதியோடு விழுந்து மடிஞ்சால் தானே எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கதைக்கு சுவாரஸ்யத்துக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அன்னைக்கு பயன்படுத்த பிரம்மாஸ்திரமோ இங்கே அணுகுண்டோ சமம் கிடையாது. இது வேற, அது வேற. அது ஞானம். பாசுபதாஸ்திரம் என்னென்ன? பசுக்களுக்கு பதம் தருது. என்ன பெரிய பசுனா ஜீவர்கள், அதுக்கு பெரிய பதம்னா என்ன இருக்குது? பதவி என்ன ஒன்று இருந்த பூமியில் ஒரு பெரிய பிரசிடென்ட்டு, அது பெரிய பதவியா? இன்னொரு பூமியில் இருக்கவன் பார்ப்பான், அதுக்கு மேலே பதவியே இல்லாத பெரும் பதவி என்னங்க? மோட்சம் தானுங்க. அதான் பாசுபதாஸ்திரம். அதை அர்ஜுனனுக்கு சிவனே கொடுத்தாராம். அதை வச்சுட்டு அவன் தூக்கி வச்சுட்டு இருக்கிறான். அப்போ பகவத்கீதையில் மறுபடியும் கண்ணன் ஞாபகப்படுத்துகிறார், டே நீ பாசுபதாசம் பெற்றவன், பரந்தப அப்படின்னு பேர். அப்புறம் தான் ஞாபகம், நமக்கு பாசுபதாசனம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு. பசுக்களுக்கு இருக்கின்ற பெரிய பதம் வீடு பேர், அது பேர் தான் பாசுபதம். அது ஏன் பாசுங்கிறாங்கன்னா, சமஸ்கிருதத்தில் அப்படி நெடிலாகும். அது நவுனாக மாறும்பொழுது அது வினை அடியாக இருக்கிறத நவுன் பண்ணணும். வினையை வெர்பை நவுன் ஃபார்மில் கொண்டு வரும்போது முதல் நீடிக்கும். அது அதனுடைய லட்சணம், அதனுடைய இலக்கணம். பசுபதிங்கிறது பாசுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. தசரதுக்கு பிறந்தவங்கன்னா தாசரதி அப்படின்னு பேர். வஸ்து பற்றி ஆராய்ச்சி பண்ணால் வாஸ்து, வாஸ்து சாஸ்திரம், மலையடி சாஸ்திரம் நினச்சிட்டு இருக்கோம். வஸ்து பற்றி ஆராய்ச்சி பண்ணால் அது பேர் வாஸ்துன்னு பேர். அப்போ நீங்கள் மெட்டல் ஆராய்ச்சி கூட வாஸ்து சாஸ்திரம் தான். அப்படி இப்படி நெல் வரும். இப்போ புரிஞ்சுங்க, இந்த அஸ்திரங்கள் எல்லாமே விதவிதமான ஞானங்கள். அந்த பிருத்திவி ஞானம், அப்பு ஞானம், அக்னி ஞானம் இப்படின்னு ஒவ்வொரு ஞானத்தையும் தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி அவங்க கதைக்கு அந்த பேரை கொடுத்துருக்குறாங்க. அந்த அஸ்திரத்துக்கு ஒரு நல்ல பேரை கொடுப்போமே, வேற ஏதாவது நம்ம அணுகுண்டுன்னு கொடுத்துருந்துருக்கலாம். என்னைக்கா ஒரு பையன் கேட்பான், எதுக்கு எது பாசுபதாஸ்திரங்கிறாங்க, எதுக்கு பிரம்மாஸ்திரங்கிறாங்க, அக்னியாஸ்திரங்கிறாங்க. அப்புறம் இந்திரன் கையில் இருக்கிறது வஜ்ராஸ்திரம். அந்த அஸ்திரங்கிறாங்களே என்ன? எதை இந்த அஸ்திரத்தினால இந்த இதயத்தை துளைத்து
நமக்கு மோட்சத்தை கொடுக்குமோ அதுதானே நல்ல அஸ்திரம். கெட்டியாக இருக்கிற அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு அதுக்கு தான் அஸ்திரம்னு பேர். அந்த நிலைக்கு வந்த மாணவனுக்கு இந்த உபதேசம் சொல்லிவிடும். அந்த நிலைக்கு வராதவனுக்கு சுவாரஸ்யத்தம் கழித்து இந்த கதைகளெல்லாம் உண்மையான ஆயுதங்கள் நினச்சிப்போம். அப்போ அது உண்மைன்னு நினச்சிட்டோம்னா நாம் அதை நிரூபிக்க முயற்சி பண்ணி அந்த காலத்திலே ராமர் வந்து அணுகுண்டை பயன்படுத்திட்டாருன்னு கெட்ட பேரை வேறு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். அவர் நல்ல ஒரு மோட்சத்தை தாங்க அவர் கொடுத்துருக்கிறார். அடுத்தது, ஏலியன்களின் அறிவு மனித அறிவுக்கு சமமா? அதாவது அவர் கேட்ட கேள்வி, ஏலியன்கள் அப்படிங்கிறது வந்து அயல் உயிரினங்கள், வெளியே இன்னொரு கிரகத்தில் இருக்கக்கூடிய வாசிகள், அங்கே வசிக்கிறவங்க, அவங்களுடைய அறிவு அவங்க பரிணாமம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியினுடைய உள்ள அர்த்தம் என்னென்னா, இந்த பூமியில் கிட்டத்தட்ட இந்த பூமி தோன்றி 5 பில்லியன் வருஷம் ஆச்சு. பில்லியன், ஆயிரம் மில்லியன் ஒரு பில்லியன், ஆயிரம் ஒரு மில்லியன் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாரு. பில்லியன்னா எத்தனை வருஷம் இந்த பூமிக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பூமியில் இப்போ அந்த 5 பில்லியன் வருஷத்தையும் ஒரு 24 மணி நேரம் கிளாக்காக போட்டோம்னா ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. 5 பில்லியனையும் நம்ம ஒரு நாள் ஆக்கிடுவோம். இப்போ மனுஷன் எப்போ வந்திருக்கிறான்? 24 மணி நேரம் ஆயிருக்குது பூமி பிறந்து. எங்கே வந்திருப்பான் பார்த்தோம்னா, கடைசி 12 o'clock நைட் இருக்குது இல்லை, முதல் நாள் நைட்லேருந்து அடுத்த 12 o'clock அந்த கடைசி நிமிஷத்தில் 30 செகண்டுக்கு முன்னாடி தான் மனுஷனே பூமியில் வந்திருக்கிறான். இந்த பூமிக்கு நம்ம கடைசி செகண்டில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு டேட்டுக்கு கணக்கு போட்டோம்னா 5 பில்லியன். அப்போது நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த 24 மணி நேரமும் யார் இருந்தாங்கன்னா யாரோ இருந்தாங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பாம்பாய் பறவையாய் அப்படின்னு அந்த பரிணாமத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்படி மனித சரீரத்துக்கு தான் பரிணாமம் வந்தது, ஜீவனுக்கெல்லாம் பரிணாமம் இல்லை. இந்த பரிணாமத்தினால இந்த உடம்புகள் எல்லாம் மனிதனுக்கும் இப்போ சரி, மனிதன் எப்போ வந்தான்? நீங்கள் லாஸ்ட்டு செகண்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, மைக்ரோ செகண்டில். உண்மையில் சொல்ல போனோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 40,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனிதர்கள் மாதிரியே வாழ்ந்தாங்க. 40,000 வருஷம். ஆனால் வீடு கட்டிக்கிட்டு பானை சட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் 15,000 வருஷமாக தான். வேளாண்மையும் அப்போ தான் தோன்றுச்சு. அனிமல் ஹஸ்பண்ட்ரின்ற மிருகங்களை வளர்த்து பால் கறக்கிறது, மாமிசத்துக்காக கோழி வளர்க்குறது, முட்டைக்காக வளர்க்குறதெல்லாம் ஒரு 15,000 வருஷம். நாகரிகமாக மக்கள் மொழியெல்லாம் பேசி வந்தது வந்து ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி மொழிகள் வந்திருக்கலாம். 5,000 6,000 வருஷத்துக்கு எழுத்து முறையில் ஒலிகள் வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒலிகள் எல்லாம் சப்த ரூபமாக இருக்கும். அதை வந்து நம்ம வாக்கியங்களாக இல்லாமல் தனித்தனி சப்தங்களாக இருக்கும். இப்போ பறவைகள்லாம் தனித்தனி சப்தமாக சொல்லுது, பெரிய வாய்ப்பாட்டெலாம் பாடுறது இல்லையே, தனித்தனி சப்தங்கள். குரங்கள்லாம் ஒரு 25 சப்தங்களை வச்சுக்கிட்டு அது உறவாடுது. பயம், காமம், அன்பு எல்லாம் பாருங்கள். இப்போ மனிதனுடைய பரிணாமம் எப்படி இருக்குது? இன்றைக்கி அந்த பரிணாம வளர்ச்சி மிக வேகமாக அண்மை காலத்தில் தான் வந்துடுது. ஒரு 200 வருஷமாக தான் இந்த பரிணாமம், இந்த டெக்னாலஜிங்கிறது. மனிதனுடைய பரிணாமம் இப்போ நின்று போச்சு. ஆனால் டெக்னாலஜிக்கல் பரிணாமம் இப்போ வளர்ந்துடுச்சு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வருஷம் கல்லையே ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறான். 1 மில்லியன் வருஷம், 1000 வருஷம். அப்போ அவனுக்கு புத்தி எப்படி இருந்தது பாருங்கள். இதை நம்ம ப்ரொஜெக்டெல்லாம் யூஸ் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே, நேர்த்தி பண்ணலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கும் அது எட்ஜெல்லாம் அங்கே ஷார்ப்பாக பண்ணி ஸ்மூத் பண்ணி புதிய கற்காலம்னு சொல்கிறோம். ஆனால் எப்போ வந்து நிலக்கரியிலேருந்து சக்தியை கண்டுபிடிச்சானோ, டெக்னாலஜி அந்த அளவுக்கு வேகமாக வந்துடுச்சு. அவனுக்கு இந்த எனர்ஜி பற்றாக்குறை தான் அவனோட டெக்னாலஜியை நிறுத்தி வச்சுது. அவன் உடம்பை வச்சு தான் எல்லாமே செய்ய வேண்டியது, ஆடு மாடை வச்சுக்கிட்டு தான் வண்டி எடுக்க வேண்டியது. என்னைக்கு வந்து இரவலா சக்தி கிடைக்குது அக்னிலேருந்து தெரிஞ்ச உடனே, நூற்பாலைகளும் ரயில் என்ஜின்களும் எந்திரங்களும் மனிதனால் உடைக்க முடியாததெல்லாம் உடைச்சிட்டான், தூக்க முடியாததெல்லாம் தூக்கிட்டான். எல்லாத்தையுமே இந்த நிலக்கரி தான் கொடுத்துருச்சு. இந்த டெக்னாலஜி இப்போ வளர்ந்து வந்துருக்குது இல்லையா. இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறோம்.
நம்மளை மாதிரி சிந்திக்கக்கூடிய, வேகமாக சிந்திக்கக்கூடிய, ஆனால் நம்மளை விட அதிகமாக சிந்தக்கூடியதெல்லாம் கிடையாது. ஒரு 1000 முட்டாள்கள் வேகமாக சேர்ந்து வேலை செய்தால் என்ன பண்ணுமோ அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது. அது சொல்கிறதெல்லாம் உண்மையை நம்ம எடுத்துக்கூடாது. அதை மறுபடியும் நம்ம சீர்தூக்கி தான் பார்க்கணும். என்ன ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு தான் அது தோசை சுடுது. நம்ம ஏற்கனவே டேட்டாவில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொகுத்து நமக்கு கொடுக்குது, அவ்வளவுதான் செய்யுது. இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த டெக்னாலஜி இன்னொரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கிட்டே இருக்குமா? இன்னும் அவங்க பரிணாமத்தில் இன்னும் நம்ம குரங்கு நிலையில் இருப்பாங்களா? இல்லை ஒருவேளை நம்மளையும் தாண்டி ஒரு 1000 வருஷம் நம்மளுக்கு முன்னாடியே மனிதன் வந்திருந்தான்னா ஒருவேளை அவனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்குமோ அப்படின்லாம் வச்சுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் நிறைய சினிமாலாம் நம்ம எடுக்கிறோம். ஏலியனோட மிக்ஸ் பண்ணும்போது அவங்கெல்லாம் பண்ணும்போது அவங்க க்ரீன் கலரில் இருப்பாங்க. இதுதான் அவருடைய கேள்வி. இதுக்கு 2 பதில். ஒன்று, இது பாசிபிளா இல்லையா? பாசிபிள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்தில் 9 கோளில் 1 கோளில் தான் உயிர் இருக்குது பூமியில். மீதிகளும் சும்மா தான் சுற்றிக்கிட்டுது, காலி வீடு. மெர்க்குரி, வீனஸு அது 2 எம்டி, பயங்கர சூடு. மெர்க்குரியே சொல்ல முடியாதாலும் 250 டிகிரி பகலில் டெம்பரேச்சர். அங்கே எல்லாமே கோல்டெல்லாம் மெல்ட் ஆகிடும். அங்கே உயிரினால இருக்க முடியாது. வீனஸு அதை விட தள்ளி தான் இருக்குது, ஆனால் அதை விட அதிகமான டெம்பரேச்சர் 400 டிகிரி இருக்குது பகலில். அது காரணம் அதில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறாங்க. பூமியில் தான் தண்ணி வந்து லிக்விடாக இருக்குது. மெர்க்குரியில் வீனஸ்லையும் ஆவியாக தான் இருக்குது, பாயில் ஆகி கிடக்குது. அதில் எப்படி நம்ம குடிக்க முடியும்? அது எப்படி வந்து உயிர் வாழும்? செல்லுக்கு உருவம் கொடுக்கறதே தண்ணி தானே. தண்ணி இல்லைன்னா பவுடரெல்லாம் இருப்போம். விதை பாருங்கள், தண்ணி இல்லை, அரைச்சி மாவு ஆக்கிடுறோம், பவுடர் ஆக்கிடுறோம். ஆனால் உயிர் இருக்குது அதில். உயிர் வளரணுன்னா தண்ணி வேணும். தண்ணியில் போட்டவுடனே அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சு. இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் வச்சுக்கலாம். இப்போ நாமெல்லாம் தண்ணி இல்லைன்னா எப்படி இருப்போம்? பவுடராக இருப்போம். முதல்ல இருப்போமான்றது கேள்வி. ஆவியாக இருந்தால் நமக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிஞ்சு போயிடும். பூமியில் தான் தண்ணி வந்து கரெக்டாக 30 டிகிரியில் இருக்குது, 29, 25. ஃப்ரோசன் கண்டிஷனில் 0ல் இருக்கலாம். எப்பவுமே பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் பூமியில் போனதே கிடையாது. நம்ம கெய்சரில் தான் போகுது. இந்த உயிர்கள் தழைக்கிறதுக்கு இந்த தண்ணி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். நிலாவில் தண்ணி இருக்குதுங்கிறாங்க, ஆனால் அது ஃப்ரோசனாக இருக்குது. அது ஃப்ரோசனாக இருந்தால் ஐஸில் இருந்தால் எப்படி நடமாடும் உயிர்? அது பயன்படுத்தவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, செல்லுக்குள்ள செயல்களாக நடக்காது, அதில் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ பூமி வந்து சூரிய குடும்பத்தில் ஒரு நல்ல இடத்துல இது. அது பேர் கோல்டன் எட்ஜுங்கிறாங்க. அது கொஞ்சம் தள்ளி பூமி போயிருந்தாலும் மார்ஸ் மாதிரி குளிரில் போயிடும். கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்திருந்தாலும் அதிக சூட்டில் வெந்து போயிடும். யார் பூமியை கும்பிட்டு கரெக்டாக வச்சாங்க நமக்கு தெரியல. ஏதோ ஒரு கால்குலேஷன். ஒருவேளை சூரியனுக்கு கொஞ்சம் கிராவிட்டி கொஞ்சமாக இருந்து வைங்க, அப்போ எல்லா பிளானெட்டை கிட்ட வந்துடும், அப்போ பூமி போயிடும். ஒருவேளை பூமியினுடைய பொசிஷனில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சூரியனுடைய கிராவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா பிளானெட்லாம் வந்து உள்ளே போய் விழுந்துடும், அவர் தனியாக இருப்பார். என்னவோ யாரோ இதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட் பொசிஷனில் வாட்டர்னுடைய பாயிலிங் பாயிண்ட்டும் போகாமல், ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் போகாமல், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் பூமியில் இருக்குதுங்க. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய சூரியன் மாதிரியே அளவற்ற சூரியன்கள் வந்து வெளியே வானத்தில் விண்மீன்களாக, நட்சத்திரங்களாகவும், கேலக்ஸியாகவும் இருக்குது. அங்கெல்லாம் எர்த் லைக் பிளானட் இருக்குதான்னு இப்போ டெலஸ்கோப்பில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது மாதிரி எர்த்தை பார்க்க முடியாது. எர்த்தை ஹார்பர் பண்ணக்கூடிய ஒரு சைஸ் இருக்கக்கூடிய சூரியனை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா சூரியனுடைய சைஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் எர்த்துக்கு பாசிபிலிட்டி இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் முடியாது. இப்போ எர்த் லைக், அந்த சன் லைக் சோலார் சிஸ்டம் இருக்குதான்னு பார்க்கும்போது ஒரு கேலக்சியில் 250 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. நம்முடைய மில்கி வே கேலக்ஸி 250 மில்லியன் ஸ்டார்ஸ், ஒன்று சூரியன். அப்போது 250 மில்லியன்லேயும் பூமி மாதிரி ஒன்று இருந்ததுன்னா 250 மில்லியன் பூமி இருக்கும். அவ்வளோ வேண்டாம், ஏதோ ஒரு 10% வைங்க, பண்ண ஒரு 25,000 அல்லது 30,000
எர்த்து இருக்கலாம், நமக்கு நம்முடைய கேலக்சிக்குள்ளேயே. அப்புறம் எத்தனையோ கேலக்சிகள்லாம் இருக்குது. நிச்சயமாக சயின்ஸை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது பூமி மாதிரி நிறைய பூமிகள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் அங்கே பரிணாமமும் இருக்கலாம். அங்கே எப்படிப்பட்ட பரிணாமம் இருக்கும்? மனிதன் மாதிரியே இருப்பானா? அது என்ன கோர்ஸில் ஆரம்பிச்சது? அதில் ஸ்டார்டிங் வந்து அமீபாவா, அதில் ஸ்டார்டிங் வந்து அர்க்கியாவா, எந்த ஆர்கனிசம் வந்தது, எந்த கோர்ஸில் போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து கற்பனை பண்ணுறோம். ஒருவேளை அவங்களுக்கு 2 ஆண்டன்னா இருக்கலாம், பச்சை கலரில் இருக்கலாம், என்னென்னவோ அந்த மென் இன் பிளாக்ன்ற படத்தில் என்னென்னவோ விதமான உருவத்தெல்லாம் அவங்க சிருஷ்டி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தா கை காலெல்லாம் இருக்குது, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் இருக்குது. ஜீவனுக்கு உண்டிய லட்சணம்லாம் வச்சிடுறாங்க. ஞானேந்திரிய கர்மேந்திரியம் அந்த கரணம் இருக்குது. ஆனால் அந்த உடம்பு மட்டும்தான் அவங்க வேற வேறு மாற்றுறாங்க. அவங்க சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சிட்டாங்க போடுறது. ஜீவன் எப்பொழுதுமே எங்கே இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கும். மனிதன் திங்க் பண்ணுற மாதிரி தான் கடவுளும் திங்க் பண்ணியிருப்பார். ஏன்னா அவன் தானே இங்கே மனுஷனாக இருக்கிறான். இப்போ 2வது பதிலுக்கு வரேன். அப்படி ஒரு ஏலியன் இருந்தால் அவனை நாம் சந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். முடியுமா முடியாதா? முடியும்னா அவங்கள வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரணும். நமக்கு சூரியனுக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு சூரியன் எடுத்துக்குவோம். அது அல்ஃபா சென்டாரி அப்படின்னு ஒரு பேர். அந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து லைட்டு வர்றதுக்கு 4.5 வருஷம் ஆகுது. லைட்டுடைய ஸ்பீடு ஒரு செகண்ட் இப்படி அடித்த உடனே 300,000 கிலோமீட்டர் போயிடும். இப்படி சொடக்கிற நேரத்தில் 300,000 கிலோமீட்டர். அந்த வேகத்தில் வர லைட்டே பூமிக்கு வந்து சேர்றதுக்கு 4.5 வருஷம் ஆகுதுன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். சரி, அங்கே உயிரினம் இருந்ததுன்னா அவங்களோட நம்ம பேசணும்னா நம்ம எப்படி பேசணும்? லைட்டு மூலம் தான் பேச முடியும். ஏன்னா லைட்டுக்கு மேலே அதிகமான வேகம் எதுக்குமே கிடையாது. அதான் ஒரு வெலாசிட்டிக்கு பேரியர். ஐன்ஸ்டீன் தியரி படி அது உண்மைதான். ஒளியை மிஞ்சிற வேகம் கிடையாது. அப்போ ஒளியில் தான் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணோம். இப்போ ஒருவேளை இந்த ஆல்ஃபா சென்டாரியில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு இங்கே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்கன்னு வைங்க. அம்மா எப்படிமா இருக்கிற, மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு போய் தகவல் போய் சேர்றதுக்கு உங்களுடைய செல்ஃபோனில் அவங்க பார்க்குறதுக்கு 4.5 வருஷம் ஆகும். ஆமாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து சேர 4.5 வருஷம் ஆகும். இவர் ஆமான்னு கேட்கறதுக்குள்ள இவர் மட்டையை போட்டுருவார். சார் அவங்களுக்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்கும், அவங்க ஹை ஸ்பீடில் பேசுவாங்க அப்படின்னா இருந்தாலும் கூட அது லைட் மூலம் தான் வந்தாகணும். ஒருவேளை அங்கே டிவி, டெலிவிஷன், இந்த செல்ஃபோனு, வெப்பு இதெல்லாம் இருக்குன்னு வைங்க. எப்படி இருந்தாலும் எவல்யூஷனில் கடைசியில் வெப்புக்கு தான் வந்தாகணும். வேர்ல்டு வைட் வெப்புக்கு தான் வரணும், இன்டர்நெட்டு தான் வரணும். அதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட் தான், வேறு வழியே கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டை தவிர வேறு கம்யூனிகேஷன் ஒரு டெக்னாலஜியே கிடையாது. அப்போ ஏலியன் ஏன்னா அவங்க வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னா இல்லை. பிரபஞ்சம் முழுக்க 4 சக்திகள் தான் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக், கிராவிட்டிக், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த 4 தவிர எதுங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் 2, வேறு ஃபோர்ஸே கிடையாது. அவனும் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டில் தான் பயன்படுத்தணும். அவனுடைய செல்ஃபோனில் சிக்னல் இங்கே வந்ததுன்னா நம்ம ஒட்டு கேட்கலாம் இல்லை. இப்போ ஏலியன் க்ரீச்சர்ஸ் எங்கேயாவது பக்கத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு முன்னாடியே டெக்னாலஜி இருந்ததுன்னா அவங்க டெலிவிஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அதை நம்ம ஒட்டு கேட்கலாம். அப்போ எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமே அப்படின்னு டீகோட் பண்ணுறதுக்காக கார்ல் சாகன்கிறவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார் 80ல். அதுக்கு பெரிய ஒரு ஆண்டனா தேவைப்பட்டது. அந்த ஆண்டனா வந்து அரிசிபோ அப்படின்ற ஒரு வேலி, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு முழுக்க ஒரு கூடை மாதிரி இருந்ததுனால அந்த கூடையில் எல்லா இடத்துலையும் அந்த ரேடியோ ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூமி சுத்தம் இல்லையா, அப்போ அந்த ஆண்டனாவும் சுத்தம். அந்த அரிசிபோங்கிறது என்ற அந்த இடம் பூமியை சுற்றும் பொழுது ஆகாயம் முழுக்க பார்க்கும். 24 மணி நேரத்தை ஆகாயத்தை முழுக்க பார்க்கும். அங்கேருந்து சிக்னல் வருதான்னு பார்க்குறாரு. எத்தனையோ சிக்னல் வருது, ஆனால் டம்மி தான், வெறும் ஹிஷன் சவுண்டு தான் வருது. எல்லாருடைய கம்ப்யூட்டருக்கும் வெப்பு, அப்போ இன்டர்நெட் வந்ததுனால அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர். நாம் நெட்டை யூஸ் பண்ணும்பொழுது நாம் யூஸ் பண்ணும்போது அமைதியாகிடும். நான் சும்மா இருந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அது ஒர்க் பண்ணிடும். இப்படி டேட்டா ப்ராசஸிங்க்கு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு கார்ல் சாகன். அப்போ நானும் அதை டவுன்லோட் பண்ணி
ஏதாவது நம்ம கைக்கு ஏதாவது சிக்னல் ஏதாவது கிடைக்குதா, ஏலியன் ஏதாவது சவுண்டு கொடுக்குறானா பார்க்கலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் 20 வருஷம் ட்ரை பண்ணோம். எங்கேயுமே சிக்னல் வரல. நீங்களும் பண்ணியிருக்கீங்க. எங்கேயுமே சிக்னல் வரலை. அப்புறம் அதனால் இல்லைன்னு நம்ம சொல்லலை. அந்த சிக்னலுடைய வீக்னஸ் இருக்கலாம். ஒருவேளை அது நாய்ஸை வந்து சிக்னல் நினச்சிட்டு இருக்கலாம், அல்லது சிக்னலை நம்ம நாய்ஸுன்னு வெளில விட்டுருக்கலாம். எது நாய்ஸ் எது சிக்னல் நமக்கு தெரியாது. ஆனால் ஷானான் போன்றவங்கெல்லாம் நாய்ஸுக்கும் சிக்னலுக்கும் இந்த என்ட்ரோபி மூலம் அது கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியெல்லாம் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ஏலியன்ஸை நாம் மீட் பண்ணவே முடியாது. ஏன் சொல்கிறேன் கேளுங்க. பறக்கத்தட்டெல்லாம் வந்தது, ஏலியன்கள் வந்தாங்க இல்லைன்னா சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒளி ரூபமாக வந்தால் கூட 4.5 வருஷம் ஆகும். 4.5 வருஷம் ட்ராவல் பண்ணுறான்னு வைங்க. அது வரைக்கும் அவன் சாப்பிடணும். ஒரே பெட்டிக்குள்ளே அந்த ராக்கெட்டுக்குள்ளே அந்த என்ஜினுக்குள்ளே இருக்கணும். 4.5 வருஷம் எப்படி வாழ்வான்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே கொஞ்ச நாள் 20 நாள் 30 நாள் 6 மாதம்லாம் தங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த போனெல்லாம் அவங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடுது, கஷ்டமாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. 4.5 வருஷம் ஒருத்தனால வந்துட்டு இங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு போயிடுவானா? நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அங்கே போயிட்டு அங்கே போய் வெறும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு போய் வீட்டுக்கு வந்துடுவீங்களா? கும்பமேளாவில் போய் இறங்கி தண்ணியில் குளிச்சுட்டு தானே வருவீங்க. அப்போ இந்த பறக்கத்தட்ட ஆளுங்க வந்துட்டு போயிடுறாங்க. நாங்கள் பார்த்தோம் போயிட்டாங்க, பார்த்தோம் போயிட்டாங்கங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பொய். பறக்கத்தட்டுங்கள்லாம் யாருமே வரவே இல்லை. அது என்ன தட்டு ரூபமாக பறக்கிறாங்க? இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள். அவங்க வந்து வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் இதை நம்புறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த கல்ட்டு இன்னும் வெளிநாட்டில் அதிகமாக இருக்குது. பறக்கத்தட்டு கல்ட்டு இன்றைக்கும் கூட அவங்க வந்து அதுக்கு ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு ரகசியமாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஏலியனோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற பிளானட்லேருந்து அந்த வர்றதுக்கே 4.5 வருஷம்னா, இவர் சொல்கிறது 100 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்பாலங்கிறேன். அப்போ அங்கேருந்து இங்கே லைட் போல வந்தால் 100 மில்லியன் இயர்ஸில் அவன் வந்து ட்ராவல் பண்ணணும். இல்லை யாராவது வருவாங்களா? வெட்டியா வரவே மாட்டாங்க. நீ முதல்ல செய்வீங்களா? நாம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோமா? அந்த டெக்னாலஜி இருந்தால் நம்முடைய பசி பட்னியை தீக்கிறதுக்கே மோட்சம் அடையிறதுக்கு இந்த பிரம்மஞானத்துக்கு போவோமா? அல்லது இன்னொருத்தன் உயிரோடு இருக்கிறானா அந்த டெக்னாலஜிக்கு தான் திருடிட்டு வரலாமான்னு போவோமா? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதை நம்ம இருக்கிறத வச்சு வாழ பார்ப்போம். அடுத்த கேள்வி, ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும்